ஹாய் my dear imaginators, வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். ஸோ அங்கே அப்படியே கட் பண்ணிட்டு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 பேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணுங்க ஓடி போய் ஒரு ரூம் அப்படியே திறந்துட்டு யூமி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து முடிச்சிருந்தோம் நம்ம போன பாட்டை. ஸோ அங்கேருந்து ஆரம்பிப்போம். ஸோ அந்த 2-3 பொண்ணுங்களும் வந்துட்டு யூமி அப்படின்னு சொல்லி கத்திட்டே உள்ளே வராங்களா ரூம்குள்ளே. யூமி பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்க, யூமி கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுடி அப்படின்ட்டு அந்த யூமி இருக்க ரூமோட விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. யூமி பார்த்துட்டு என்ன கான்சர்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி என்ன கான்சர்ட்னு கேட்குறா. ஏய் நீ தானே அவங்களோட மெடிக் டீம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களில் டாக்டர் ஒருத்தவங்க வந்து சொல்ல, உன்னை கூட ஸ்டேடியமில் டியூட்டி போட்டாங்க லேடி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ அந்த டான்ஸ் ஷோவா அப்படிங்கிற யூமி. டான்ஸ் ஷோவா, மானம் போச்சு மறுவாதி போச்சு அப்படிங்கிற பக்கத்தில் இன்னொரு பொண்ணு, அங்கே பாரு ஸ்டேடியமா அப்படின்னு விண்டோ வழியாக கை காட்ட, வாவ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இவள் ஒருத்தி விண்டோ வழியாக தான் ஸ்டேடியம் தெரியுது, ஆனால் நிலைமையை பார்த்தியா, கான்சர்ட்னால் என்னென்னு கூட தெரியாமல் இருக்கா அப்படின்னு அந்த பொண்ணுங்க வந்து கிண்டல் பண்ண, அட நீங்கள் வேறு டாக்டர், ஸ்டேடியம்லேருந்து ஓசியில் பார்க்குறத விட்டுட்டு டியூட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்கா, சுத்த சூன்யம் இவ அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் பொண்ணு ஒன்று வந்து கலாய்க்குது யூமியை. அப்படி யூமி அந்த பொண்ணுங்க பேசுகிறத கண்டுக்கவே இல்லை. கண்டுக்காமல் அவள் பாட்டு ஒர்க் பண்ண. அவங்க யாருன்னா யூமி கூட ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ். ஓகே இதைத்தான் நான் முதலே சொல்லிட்டேனே, சரி ஓகே எழுதி வச்சுருக்கேன், அது இப்பயும் சொல்லிடுறேன். அப்போ தான் யூமி பார்க்குறா, அந்த 2 நர்ஸும் கையில் வந்து ஏதோ வச்சுருக்க. அதை பார்த்துட்டு, ஏய் அது என்ன உங்கள் கையில் அழகாக இருக்குது, லைட் எரியுது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுங்க அப்படின்னு கேட்க, இதான் ஆர்மி பாம் அப்படின்னதும் அதை தூக்கி போட்டுடுறா யூமி. பாமா, வெளியே போங்க எல்லாம், செக்யூரிட்டி அப்படின்னு கத்துறா. ஐயோ யூமி, இது லைட் ஸ்டிக், இதோட பேர் ஆர்மி பாம் அப்படின்னு, கான்சர்ட்டை பார்க்க போகிற எல்லா ஆர்மியும் இதை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் பொண்ணு சொல்ல, ஆர்மிலாம் அவங்க வேலையை விட்டுட்டு பாட்டு கேட்க போயிட்டா பார்டரில் யார் இருப்பா, நாட்டை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிறா. ஏய் இரடி அப்படின்னு. அடி ஆர்மினா அந்த ஆர்மியிலடி, நாங்கள் பிடிஎஸ் ஆர்மி. பிடிஎஸ்ஸா? ஓ அவங்களா, எப்போ பாரு புலம்பிகிட்டே இருப்பீங்களே. ஆமாம், போயிட்டு அவங்கள பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாடின்னு சொன்னால், ஏதோ 4-5 பேக் டான்சர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்தேன், அவங்கள மட்டும் தான் பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வர உன்னலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க திட்ட. நான் என்ன பண்ணுறது, அவங்க மட்டும் தான் இருந்தாங்க, அவங்களும் ஐடல்னு தான் சொன்னாங்க. ஆமாம், எவனோ ஐடல்னு சொல்லி உன் காதில் பூ சுற்றிருப்பான், நீயும் அவன் கூட நின்று பேனு பல்ல அழிச்சிட்டு ஃபோட்டோ எடுத்திருப்ப. ஆமாடி, அந்த ஃபோட்டோவை கூட அவன் இன்னும் சென்ட் பண்ணலையாம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் பொண்ணு அப்புறம் நர்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ண. பிடிஎஸ் அப்படியே ஸ்டேடியமில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. செம்ம சவுண்டு, இவங்க ஹாஸ்பிட்டல் வேறு கேட்குது. யூமியும் எந்திரிச்சு போகிறா. அப்படியே எல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன் யூமி, நீ மீட் பண்ண ஐடல் பேரையாச்சும் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஒருத்தர் பேர் ஞாபகம் இருக்குது, மீதி 6 பேரும் ஞாபகம் இல்லை. அவர் பேர் ஓசாக், அப்புறம் மீதி அவங்க பேரெல்லாம் ஏதோ சொன்னாரே அப்படின்னு சொல்லி மெதுவாக யூமி யோசிச்சுட்ருக்க. சடனாக ஸ்டேடியமில் ஆர்மிஸ் வந்து ஃபேன் சேன் பண்ணுறாங்க, சும்மா காது கிளிகிற அளவுக்கு. அதை கேட்டுட்டு இங்கே ஹாஸ்பிட்டலில் இந்த பொண்ணுங்களும் கிம் நம்ஜூன், கிம் சக்ஜின், மின் யுங்கி, ஜாங்கோ சாக், பாக் ஜி மின், கிம் டே யாங், ஜியான் ஜங்கு, பிடிஎஸ்னு கத்துதுங்க. சாரி, ஃபேன் சேன் பண்ணுதுங்க, நான் தான் கத்துனேன். ஓகே, யூமி பார்த்துட்டு அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன அவங்க தான்? இல்லை இப்போது சொன்னீங்களே இந்த பேருங்க, அதான் நேற்று ஓசாவுக்கும் சொன்னார் அப்படின்னு சொல்லி யூமி சொல்கிறா. வெயிட், நீ பிடிஎஸை பார்த்தியா? தெரியல அவங்க யாருன்னு, பட் டான்சர்ஸ்னு சொன்னாங்க. என்னடி இவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரி, நீ பார்த்தவங்க மொத்தம் 7 பேர் இருந்தாங்களா? இல்லை, மொத்தம் 9 பேர் இருந்தாங்க. 7 பாய்ஸ் 2 கேர்ள்ஸ். ஒரு வேளை மேக்கப் ஆர்டிஸ்ட்டை சொல்கிறாளோ? ஏய் அந்த மேனேஜர் யூனாவா இருப்பாடி. ஆமாம்மா யூனா, அவ தான் அவங்க நேமும் சொன்னாங்க. வாட்,
அப்போ தான் யூமி மொபைலுக்கு மெசேஜ் வருது. யூனா சென்ட் பண்ணியிருக்கா ஜேயோ மொபைல்லேருந்து அந்த ஃபோட்டோஸை. யூமி பார்க்குறா. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க, இருடி இவ பார்த்தது பிடிஎஸானே தெரியல. யூமி அப்படியே பார்த்துட்டு மொபைலை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. இதோ இவங்க தான் அப்படின்னு சொல்லி காட்டுறா. அந்த பொண்ணுங்க எல்லாம் ஓ மை காட் அப்படின்னு சொல்லி கத்துதுங்க ஃபோனை பிடுங்கிட்டு. யூமி இங்கே கூட ஏய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்க்குதுங்க. ஆமாம் இதை உனக்கு யார் சென்ட் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, மேபி ஹொசாக்கா இருக்கலாம், ஏன்னா அவர்கிட்ட தான் கேட்டேன். அண்ட் எனக்கு அவரை முன்னவே தெரியும், ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன்னு சொன்னனே ஒரு ஐடால், அது அவர் தான் அப்படின்னு சொல்லி யூமி சொல்ல, ஹொசாக் ஓ ஜேயோப்பை தான் சொல்கிறியா அப்படிங்கிற அந்த பொண்ணு. என்ன ஜேயோப் அப்படின்னா, ஹே நீ மீட் பண்ணவரோட ஸ்டேஜ் நேம் ஜேயோப்டி அப்படின்னு சொல்லி, இதோ உன் பக்கத்தில் இருக்காரே இவர் தானே அப்படின்னு பாயிண்ட் பண்ணி காட்ட, ஆமாம் அவர் பேர் தான் ஒசாக் அப்படின்றா. ஜேயோப்னு நாங்கள்லாம் கூப்பிடுவோம். அப்புறம் அவரை சன்ஷைன் ஹோபின்னு சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களாம் வந்து அவங்க பிடிஎஸ் ஆர்மி புகழை பாடிக்கிட்டு இருக்க, இவங்க தாண்டி பிடிஎஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் பாய் பேண்ட் குரூப் தெரியுமா அப்படின்னா, ஓ மை காட் யூமி எப்படியாச்சும் எங்களுக்கு பிடிஎஸ் மெம்பரில் ஒருத்தரை பார்க்குற சான்ஸ் ஆச்சும் வாங்கி கொடுடி ப்ளீஸ் அப்படின்னு. ப்ளீஸ் டி அவங்க டிக்கெட்டு கூட கிடைக்க மாட்டேங்குதுடி, காசு பணமாக இல்லை, ஆனால் சீட் இல்லைன்னு சொல்லிட்டானுங்கடி, ப்ளீஸ் டி டிக்கெட் மட்டும் கிடச்சிருந்தா நான் ஏன் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க போகிறேன், அப்படியே ஜாலியாக ஸ்டேடியமில் குத்தாட்டம் போட்டுட்டு இருந்திருப்பேன் யூமி அப்படின்னு அந்த பொண்ணுங்கள்லாம் கத்துதுங்க. யூமி சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிற, உன்னால் முடியாதா அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்க, டிக்கெட் அரேஞ்ச் பண்ண, இல்லைன்னா அவங்கள யாரையாச்சும் அட்லீஸ்ட் ஒசோக்காச்சும் பார்க்குறதுக்காகவாது பார்க்க வைடி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குதுங்க. யூமி பார்த்துட்டு, ஏய் லூசு மாதிரி பேசாதீங்க, நான் எப்படி அதை கேட்குறது அப்படின்னா, ப்ளீஸ் டி உனக்கு நாளைக்கு அங்கே தானே டியூட்டி போட்டிருக்காங்க ப்ளீஸ் அப்படின்னு. ஓகே நான் பார்க்குறேன், இப்போ நீங்கள் கிளம்புங்க, பேஷண்ட் வர டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு யூமி துரத்தி விடுறா. ஏய் நாங்கள் இங்கேயே ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறோம்டி, ஃபுல் கான்சர்ட்டையும் பார்த்துட்டு அப்படின்னா. முடியாது அப்படிங்கிற யூமி. போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யூமி அந்த லைட் ஸ்டிக்கை இன்னும் வந்து கையில் வச்சுருக்கா ஆர்மி பாம்பை. யூமி ரூமுக்கு பேஷண்ட் வராங்க. டக்குன்னு அவள் என்ன பண்ணுறா, அதை அப்படியே ட்ராவில் போட்டு மூடிட்டு அவங்க உள்ளே வந்ததும் அப்படியே அவள் வந்து உட்காந்துருக்கா பவ்யமாக நல்லா பிள்ளையாட்டும். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அங்கே பிடிஎஸ் சாங் போடுறது அதை வந்து கேட்டுட்டு அதுக்கு அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பேஷண்ட்டும். நல்ல சாங்கில் நாளைக்கு நானும் போயிட்டு பார்ப்பேன், என் டிக்கெட் நாளைக்கு தான் அலோகேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூமி சிரிச்சிட்டு, ஐயோ கடவுளே எல்லாம் அப்படி தான் இருக்குதுங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கா. பேஷண்ட்லாம் அப்படியே போக ரூம்லேருந்து விண்டோ வெளியாக பார்க்குறா. கேட்டதுக்கு நாங்கள் பெரிய டான்ஸெல்லாம் இல்லை, ஏதோ சாதாரண ஆளுங்க சொன்னாங்க. இப்போ என்னடானா போகிற வரவங்க எல்லாம் அவங்க பேரை சொல்கிறாங்க. நாளைக்கு போயிட்டு இதுக்காகவே பார்க்கணும் அவங்க கான்செர்ட் எப்படி இருக்குன்னு. பட் நம்ம பேக் ஸ்டேஜில் தானே இருக்க முடியும், பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்ப அந்த டைம் தான் ஜேயோப் அவரோட சிங்கிள் பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸ்டேடியம் மொத்தம் ஜேயோப்னு வந்து கத்துது. யூமி திரும்பி பார்க்குறா விண்டோ வழியாக. அப்படியே ஸ்டேடியம் ஃபுல்லாக பர்பிள் கலரில் இருக்குது, லைட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஜேயோப்னு எல்லாம் அப்படியே கத்திட்டு இருக்க. ஜேயோப்பும் ஓ பத்தலை, ஐ வாண்ட் சம் மோர் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்னும் கத்துற சவுண்ட் இன்க்ரீஸ் ஆக யூமி அப்படியே ஷாக்காக பார்க்குறா. அடப்பாவி உனக்காகவே நாளைக்கு வரேன், என்கிட்டயே போய் சொன்னல நாங்களாம் சாதாரண டான்சர்ஸ்னு, இருக்கட்டும் அப்படிங்கிற மைண்டில் அப்படியே அன்றைக்கி டே கான்சர்ட் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாம் ஹோட்டல் போகிறாங்க. செம்ம டயர்டாக போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு படுக்க ஜேயோப் மொபைல் எல்லார் மொபைலும் யூனா தான் வச்சுருப்பாளா. ஸோ யூமி வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுறா, ஜேயோப் நம்பர்லேருந்து ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருப்பாள். அதுக்கு யூமி ஐம் கம்மிங் ஃபார் யூ அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறா. யூனா எல்லாத்தையும் ஃபோனை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு போக ஜேயோப்பில் லாஸ்ட்டாக கொடுக்க போகிறா. ரூம் டோர் நாக் பண்ணிவிட்டு நிற்கிறா. அப்போது தான் மெசேஜ் வருது, ஐம் கம்மிங் ஃபார் யூன்னு. யூனா பார்த்துட்ருக்க, எது கம்மிங் ஃபார் யூவா அப்படின்னு யூனா வந்து ஷாக் ஆகிறா. ஜேயோப் டோர் ஓப்பன் பண்ண, ஏ யூனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேயோப்ட ஃபோனை காட்டி, என்னது இது அப்படின்ட்டு கேட்க, ஜேயோப் பார்த்துட்டு ஐ எம் கம்மிங் ஃபார் யூ,
யார் அனுப்புகிறான் அப்படின்னு ஜெயோப் கேட்க, ஆ யூமியா அப்படின்னு சொல்லிட்டு ஐடி பார்த்துட்டு சிரிக்கிறாரு. யூனா பார்க்குறா வியர்டா, அந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, ஐம் கம்மிங் ஃபார் யூனா என்ன அர்த்தம், உனக்காக நான் வரேன் அப்படின்னு போட்டிருக்கு. எங்கே வராலாம் யூனா, அது நான் கேட்டு வேணா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஜெயோப் சொல்ல, கேளு இப்போவே கேளு அப்படின்னு சொல்லி யூனா இது பண்ணுறா. சரி சரி இரு அப்படின்ட்டு ஜெயோப் ஓகே எங்கே வர அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்ப, யூமி பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறா. நான் இன்றைக்கி உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஓ அப்படியா, எப்படி இருந்துச்சு? அப்போது நீ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கான்சர்ட் வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு ஜெயோப் வந்து மெசேஜ் பண்ண, இல்லை நான் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஸ்டேடியமில் சவுண்ட் வந்தது அதை பார்த்தேன். ஐம் ஈகர்லி வெயிட்டிங், நீங்கள்லாம் எப்படி ஆடுவீங்கன்னு பார்க்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுறா. ஓ ஓகே ஐம் ஆல்சோ வெயிட்டிங் அப்படின்னு ஜெயோப்பும் அனுப்ப, அண்ட் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நம்ம யூமி சொல்ல, யூனா பக்கத்தில் எட்டி பார்த்துட்ருக்கா ஜெயோப் என்ன மெசேஜ் பண்ணுறான்னு. 2 பேரும் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொன்னதும் ஜெயோப்பும் யூனாவை பார்க்குறான். யூனாவும் ஜெயோப்பை பார்த்துட்டு என்னன்னு கேளு அப்படின்னு ஹோபிகிட்ட சொல்ல, என்ன கேட்கணும் அப்படின்னு ஹோபி மெசேஜை தட்டி விடுறாரு. அந்த பக்கம் வந்து யூமி, அது நாம் மீட் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இதை எப்படி உங்ககிட்ட கேட்குறதுன்னு தெரியல. யூனா பார்த்துட்டு, ஐயோ போச்சு என்னை பேங்க் பிடி கொல்ல போகிறாரு அப்படின்னு மைண்டில் நினைக்க, ஜெயோப் ஹே பரவாயில்ல கேளு எதுவாக இருந்தாலும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. என்னடா இவ இப்படி கேட்டுட்டான்னு தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு யூமி மெசேஜ் பண்ண, நோ அப்படின்னு சொல்லி ஜெயோப் மெசேஜ் பண்ணுறாரு. ஓகே, யூனாக்கு ஜெயோப்புக்கும் என்ன கேட்க போகிறா இவன்னு மொபைலில் அப்படியே மெசேஜ் வருமானு பார்க்குறாங்க. யூமி டைப்பிங் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்ருக்க, என்ன கருமத்தடா இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யூனா திட்ட, தெரிலையே அப்படிங்கிறான் ஜெயோப்பு. ஒருவேளை ப்ரொப்போஸ் பண்ண போகிறாளோ அப்படின்னு ஜெயோப் சொல்ல, ப்ரொப்போஸா, இன்கேஸ் ப்ரொப்போஸ் பண்ணால் நீ என்னடா பண்ணுவ? நல்ல பொண்ணு இல்லை யூமி. டேய் ஓபிகண்ணா, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நமக்கு கெரியர் முக்கியம்ப்பா. லவ் ஹேப்பன்ஸ் யூனா. ஹேப்பன்ஸா இல்லை ஹேப்பன்டாடா? நீ லவ் பண்ணுற அந்த பொண்ணை? சச்சே, நான் வீட்டில் கேட்கணும், எனக்கு பிடிச்சா மட்டும் போதாது, அக்கா அம்மா அப்பாட்டெல்லாம் கேட்கணும்ல. வித் தேர் பர்மிஷன் நான் லவ் பண்ணுவேன். ஓஹோ தம்பி மறந்துடாதீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் பேங்க் பீடிகிட்ட கேட்கணும். ஆமாம் அது வேறு இருக்குல்ல. ஐயோ யூனா, சே பாரு, என் நெத்தியில் டாக்டருக்கு படித்த பொண்ணு தான் வருவான்னு கடவுள் எழுதியிருக்கான். நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் சிக்னஸ் வந்தால் என் ஆள்கிட்டே பார்த்துக்கலாம்ல. எது ஹாலா? ஓபிமா கண்ட்ரோல்டா கண்ணா அப்படின்னு யூனா சொல்கிறா. அப்போ தான் மெசேஜ் வருது யூமிட்டேருந்து. சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பெரிய ஃபேன். எனக்கு தான் நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்க ஏதோ ஆர்மியாக உங்கள் ஃபேன்ஸ்னு சொன்னாங்க, உங்களை பார்க்கணும் சொன்னாங்க. ப்ளீஸ் கான்சர்ட்டுக்கு ஒரு 3 டிக்கெட் கிடைக்குமா, உங்களை மீட் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கா. அப்படியே வந்து பாவப்பான் ஒரு ஸ்மைலி போட்டு. யூனா இந்த பக்கம் அப்படியே வாயில் கையை வச்சுட்டு ஜெயோப்பை பார்க்குறா. பார்த்துட்டு மொபைலையும் பார்க்குறா. ஜெயோப்பை பார்த்தா அப்படியே ஜெயோப் முறைச்சி அந்த மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கான். கொப்பம் மவளே, அடியே நான் என்ன நினச்சேன், நீ என்ன டைப் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் யூனா அப்படியே வாயில் கையை வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. சிரிக்கக்கூடாதுன்னு சிரிப்பை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. ஹோபி அப்படியே சைடில் வந்துட்டு யூனாவை பார்க்க கோவமா, சிரி ஏன் அடக்கிற, செத்துக்கிட்டு தொலைய போகிற சிரி அப்படின்னு சொல்லி ஜெயோப் சொல்ல, இல்லை ஒன்றும் இல்லை ஹோபி அப்படிங்கிறா. இல்லை நீ சிரி, இப்போ நீ சிரிக்கிற, அதை நான் பார்க்கணும், சிரி. யூனாவால் முடியல, அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகுறா, சிரிக்கிறா. ஹோபி பார்த்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே சிரிக்க விட்டுட்டு, போதும் டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஹோபி எப்போ மீட் பண்ண போகிற? அவங்க ஃப்ரெண்ட்ஸை, அதுவும் இல்லாமல் டிக்கெட்லாம் வேறு கேட்டிருக்காங்க, எப்படி 3 இல்லை 4 போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யூனா வந்து கலாய்க்க, ஹோபி பார்த்துட்டு எல்லாம் நேரம் அப்படின்னு, நீ என்னவோ அவளை உங்கள் அப்பா அம்மாவை மீட் பண்ண வைக்கிறத பற்றி யோசித்த,
அவள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கலாம்னு கேட்குறா. அப்புறம் யோபி யாரை மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, ச்சே இப்படி மொக்க வாங்குவேன்னு நினைக்கலடி அப்படிங்கிறான். யூனோ வாட், ஃப்ளைட்டில் என் கையை இப்படி இறுக்கி பிடிச்சிட்டு வந்தா தெரியுமா, அப்போவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி நம்ம ஃபீல் பண்ண மாதிரி கொஞ்சமாச்சும் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணியிருப்பான்னு பார்த்தா சரியான ரோபோட் மாதிரி இருக்கா அப்படின்னு ஜெயோப் வந்து சொல்கிறான். யூனா அகைன் வந்து சிரிக்க, ஏய் உன்னை நான் அப்போவே சிரிக்கிறத நிறுத்துன்னு சொல்லிட்டேன். இல்லைடா முடியல கண்ட்ரோல் பண்ண. ஆமாம்மா முடியாது, நான் அசிங்கப்பட்டது உனக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குல்ல, நீலாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு ஜெயோப் சொல்ல, யூனா ஆமாம்ல சாரி, நான் ஃப்ரெண்டு நினச்சி சிரிச்சிட்டேன், நான் வெறும் மேனேஜருங்கிறத மறந்துட்டு. ஓகே ஜெயோ நான் கிளம்புறேன், உங்கள் பர்சனல் எனக்கு இருக்குது. ஜெயோ உங்களுக்கு நான் டின்னர் சொல்லிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், மறக்காமல் சாப்பிட்ருங்க, குட் நைட் அப்படின்ட்டு யூனா சொல்லிவிட்டு வெளியே போக ரூம் விட்டு ஜெயோ பார்க்குறான். எதுவும் பேசலை, அமைதியாக இருக்கான். யூனா நேராக அவள் ரூம் போக முத்து உட்காந்துட்ருக்கா. ஹைடி எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? ஜெயோப்ட மொபைல் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு யூனா சொல்ல, ஓகே சாப்பிட்லாமா அப்படின்னு டின்னர் சாப்பிட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும். யூனா கிட்ட நான் கேட்குறோன்னு நினச்சேன், பிஸியாக இருந்ததால் பேச முடியல, என்ன இது உன் கழுத்தில் ஆஃப் மூன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு முத்து சொல்கிறான். எப்போ வாங்கினா? உன்கிட்ட நான் இதை பார்த்ததே இல்லையே. இதுவா, இது வந்து வாட், இது ரேன் கொடுத்தது. ஓ நிஜமாவா? ஆமாம். வா ஸோ க்யூட், நல்லா இருக்குல்ல. ரேன் கழுத்தில் இதே மாதிரி சன் பெண்டன்ட் இருக்கு. ஓ கப்புள்ஸ் பெண்டன்ட்டா அப்படின்னு மிருத்து சொல்ல, அப்படியே யூனா அப்படியே ஷையாக அவள் கண்ணெல்லாம் அப்படியே செவந்து போய் வெக்கப்பட்டுருக்கா. ச்சே இந்த ஜின் இருக்காரே, ஜின் என்ன பண்ணார் உனக்குல கூட ஏதோ அப்படின்னா, ஆக்சுவலி அன்றைக்கி வந்து லாஸ்ட்டு பார்ட் 7 சொல்லியிருப்பேன், ஜின் ஒரு வேலை பண்ணியிருப்பார், அதை சொல்லியிருப்பேன். ஓகே ஸோ அதை வந்துட்டு அந்த ஹிக்கி இருக்குமா மார்க்கு கழுத்தில் இருமுத்து கழுத்தில், அதை யூனா பார்த்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணுறா. அது நேற்று நீ ரேயானை பார்க்க போனியா, அப்போது நீ ஜின்னை பார்க்க போயிருக்க. சேச்சே எனக்கு வர வேலை இல்லை, அவர் அப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம முத்து வந்துட்டு யூனாட்ட சொல்ல, ஜஸ்ட்டு கிஸ்ஸஸ் அவ்வளோதான் அப்படின்னா, ஓ ஓகே ஓகே அப்படின்னு சிரித்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் ப்ராக்டிஸ் ரூமில் இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்க யூனா அமிர்த்தும் போகிறாங்க. ஜெயோ இப்போ எல்லாருக்கும் டீச் பண்ணிகிட்ருக்கான். மாஸ்டர் சன் இருக்கார்ல, அவர் லீவ் போட்டிருப்பார்ல, ஸோ அவரும் வந்து ரிட்டன் ஆக கான்சர்ட்டுக்கு அவர் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. யூனா அமிர்த்தும் அப்படியே உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. சனுக்கு 2 பேரும் வந்து போ பண்ண, எப்போ வந்தீங்க, எவ்ரி திங் ஓகே இல்லை அப்படின்னு கேட்க, ஃபைனா பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீ என்ன இவங்களை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட கவனிக்காமல் ஏன் இருக்க, இவங்க டயட் சார்ட் எல்லாமே உங்ககிட்ட தானே இருக்குது, ஏன் ஜெயோ உடம்பு செல்லாமல் போச்சு அப்படின்னு மிரட்டுற மாதிரி அவர் கேட்க, யூனா பார்க்குறா. அது அன்னைக்கு பேங்க் பிடி ஒர்க் கொடுத்துருந்தாரு, அதான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நான் மித்துட்ட சொன்னேன், ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம், வீட்டிலேருந்து அப்பாயிண்ட் பண்ணதால தான் நீ அவங்க கொடுக்குற ஒர்க்கும் பார்த்துட்டு இவங்களையும் பார்த்துக்க ஸ்ட்ரகிள் பண்ணுற, பேசாமல் வாய்ஸ் தனியாக பர்சனல் மேனேஜர் வச்சுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் சன் சொல்ல, யூனா பார்க்குறா, எதுவும் பேசலை, அமைதியாக இருக்க. சடனாக ஜிமின், குட் ஐடியா, மித்து ஜின்னுக்கு பர்சனல் மேனேஜராக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே பர்சனல் மேனேஜராக அரேஞ்ச் பண்ணிக்கலாம், யூனா விக்கெட்டில் அவள் பழையபடி ஒர்க் பண்ணட்டும், வேணும்னா அவள் என்ன ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மேனேஜர்ஸ்ட்டு, நம்ம பர்சனல் மேனேஜர்ஸ்ட்டு சொல்லட்டும், நம்ம பர்சனல் மேனேஜர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, எப்படி அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, ஜேயோ அதுக்கு எனக்கு ஒன்றும் பர்சனல் மேனேஜர் வேணாம், யூனா போதும் அப்படின்னு சொல்ல, யூனா இல்லை கரெக்ட் தான், நான் இந்த கான்சர்ட் முடிஞ்சதுமே பிடி நிமிட்ட பேசுகிறேன் இதை பற்றி அப்படின்னு சொல்கிறா. மாஸ்டர் சன் பார்த்துட்டு, ஓய் என்ன எல்லாம் சீரியஸாக பேசுகிறீங்க, நான் சும்மா ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கோமே அப்படின்னு எப்பவும் போல் டீஸ் பண்ணேன், கேமரா இருக்குது ரெக்கார்டிங்கில், இட்ஸ் ஜஸ்ட் ப்ராங்க்மா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல, யூனா இல்லை சன்னேம் நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க, இட்ஸ் டைம் டு மூவ் ஆன், எல்லாமே இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, இவங்களுக்குன்னு இப்போது
தனித்தனியாக மேனேஜர்ஸ் வைக்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க கெரியருக்கும் அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறா. மாஸ்டர் சன்னுக்கு ஒன்றும் புரியல. ஏய் என்னப்பா, நான் விளையாட்டாக தான் சொன்னேன். ஓ ரிட்டன் ப்ராங்கா? இல்லை சன்னு, ப்ராங்க்லாம் இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். ஏய் என்னடா, என்னால் ஏதோ ஆன மாதிரி இருக்குது, ஏன் இப்படி பேசுகிற? யூனா உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, நான் எப்பவும் போல் விளையாட்டாக சொன்னேன். ஐயோ சன்னிம் நீங்கள் வேறு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மை அதான். எனக்கு பெஹேட்லையும் ஒர்க் வருது, இவங்களோட எல்லாமே நானே பார்த்துக்கணுன்னா எப்படி, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படிங்கிறா. லீட் மேனேஜராகவே இருந்துக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பர்சனல் மேனேஜர் வச்சுக்கோங்க, நான் இதை பற்றி பேங்க் பிடிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறா. நம்ம மாஸ்டர் சனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது, நல்லா இருந்த இதில் ஒரு குட்டையை வந்து குழப்பின மாதிரி ஏதோ பண்ணிட்டோம் போலையே அப்படின்ற மாதிரி அவர் அங்கே முடிச்சுக்கிட்டு இருக்க, மாஸ்டர் சன்னும் ஏய் சீரியஸாக தான் சொல்கிறியாம்மா, இந்த டூர் முடிஞ்சதும் இதை பற்றி பேசணும் பிடி நிம் 2 பேர்ட்டையும் அப்படிங்கிற யூனா. இன்கேஸ் அவங்க பர்சனல் மேனேஜர்ஸ் வைக்க முடியாதுன்னு சொன்னால் நோ அப்படி சொல்ல மாட்டாங்க, ஆல்ரெடி கேட்டுட்டு தானே இருக்காங்க, இவங்க தான் யூனா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் இங்கே நிறைய பேருக்கு பர்சனல் மேனேஜர் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதில்ல, அப்போ கண்டிப்பாக கம்பெனியும் இதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு ஜிமினை பார்த்துட்டே யூனா சொல்ல, ஜிமினும் யூனா அவளை வந்து பார்த்துட்டே சொல்கிறத வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து பார்க்காத மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கிறான். ஓகே ஃபைன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் போயிட்டு என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யூனா வந்து வெளியே போக, யாரும் யூனா பர்சனல் மேனேஜர் வைக்கிறத பற்றி பேசினதுக்கு எதுவும் பேசலை, அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க. யாரும் யூனா கிட்ட ஏன் இப்படி பேசுகிற செய்கிற, இந்த மாதிரிலாம் பேசாத செய்யாத அப்படின்லாம் வந்து ஏன் பேசுகிறேன்லாம் கேட்காம அமைதியாக இருக்காங்க. யூனா வெளியே போக ஜெயோப்பும் என்ன பண்ணுறான், பின்னாடி போகிறான். சன் பார்த்துட்டு ஏய் ஜெயோப் எங்கடா போகிற அப்படின்னு கேட்க, வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே போகிறான். யூனா போயிட்டுருக்கா. ஜெயோப் ஏய் யூனா யூனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறான் பின்னாடி. யூனா திரும்பி பார்க்குறா. ஏய் ஹோபி என்னாச்சு? ஓ சாரி ஜெயோப் என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஜெயோப் ஏன் யூனா என் மேலே கோவமாக இருக்கால அப்படின்னு கேட்க, கோவமாவா? சச்சா இல்லையே, பொய் சொல்லாத, கோவம்லாம் இல்லை, வருத்தம் அவ்வளோதான். சாரி, நான் அன்றைக்கி வேணும்னே அப்படி சொல்லலை, ஏதோ வாய் தவறி தான். இட்ஸ் ஓகேப்பா, மனசில் இருக்கிறது தான் வார்த்தையாக வரும் கரெக்டாக. மனசில் நான் வெறும் மேனேஜர் தான் இருந்திருக்கு, அதனால தான் அப்படியே சொல்லியிருக்கேன், நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல, அதானே உண்மை. லீவ் இட், போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணு, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நடந்து போகிறான். ஜேயோ பார்த்துட்டு யூனா கேட்டுட்டு போ, நான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜெயோ கத்த, அப்படியே வந்து யூனா திரும்புகிறா. ஏன், எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண பிடிக்கல, நீ இப்படிலாம் பேசுகிறல்ல. ஓ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பெர்ஃபார்ம் பண்ணாமல் போ, இன்றைக்கி உன் யூமி வருவாப்பா, அப்புறம் உன் இஷ்டம், அதை விட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் ஃபேன்ஸ் தான் டிசப்பாயிண்டட் ஆவாங்க அப்படின்னு ஜெயோ இப்போ லைட்டாக சீனிட்டு அகைன் நடந்து போகிறா யூனா. ஜெயோ பார்க்குறான். ஏன் யூனா இப்படி பண்ணுற, அப்போது நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானே அப்படின்னு கேட்க, யூனா ஸ்டாப் ஆறா. அகைன் ஜெயோ இப்படி நடந்து வரா. சொல்லு நான் யார் அப்படின்னு யூனா கேட்க, ஜெயோ பெருமூச்சு விட்டுட்டு, என் ஃப்ரெண்டு இல்லை எங்கள் ஃப்ரெண்டு, இந்த வேர்ல்ட்லையே பெஸ்ட் மேனேஜர், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஜெயோப் சொல்ல, யூனா சிரிச்சிட்டு அது போ, இனி யார்கிட்டையாச்சும் இன்ட்ரோ பண்ணுறப்போ என்னை ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும், புரிஞ்சுதா? பர்சனல் மேனேஜர் கேட்குதோ உங்களுக்கு, பர்சனல் மேனேஜர் வேணுமா, பர்சனல் மேனேஜர் அப்படின்னு ஜெயோ காதை பிடிச்சி திருகிறா. நான் கேட்கவே இல்லைடி, நான் தான் நீ மட்டும் போதும் சொன்னேனே. ஆமாம் என்ன பிரச்சனை அவனுக்கு? யாருக்கு? அதான் உங்கள் லீடர் என்கிட்ட எப்போ பாரு சண்டை போட்டுகிட்டே இருக்கான். அப்புறம் அந்த குள்ள பார்த்து அவனுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ சன்னி விளையாட்டா பர்சனல் மேனேஜர் பற்றி சொல்கிறாரு, இவனும் ஓகேன்னு சொல்லணும். ஏண்டா உங்களை நான் நல்லா பார்த்துக்கலையா? அப்படி வேணும்னா வச்சுக்கோங்கப்பா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு யூனா சொல்ல, அப்படி லைட்டாக அலறா. கவலை இல்லைன்னு இப்போ ஏன் அலற அப்படின்னு. ஆமாம் பின்ன நான் அவன்கிட்ட சொல்லணுமா, அந்த பர்சனல் மேனேஜர் வந்து உங்ககிட்ட சொல்லுவானா? நல்லா இருக்கே கதை, உங்ககிட்ட பேச
நான் பெர்மிஷன் கேட்கணுமோ அப்படின்னு சொல்லி யூனா வந்து ஜேயோப்ட சண்டை போட, ஏ சரி காம் டவுன், என்ன தெரியலடி அவங்களுக்கு என்னாச்சுன்னு அப்படின்னு சொல்லி தோள் மேலே கை போட்டு அப்படியே நடந்து போகிறாரு. யாருக்கும் என் மேலே அக்கறை இல்லை, நான் போகிறேன் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுல. பர்சனல் மேனேஜர்ஸ் வந்தால் நான் அவங்க கூடலாம் இருக்க முடியாது, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், எப்பயாச்சும் தான் பார்ப்பேன், வீடு கூட ஷிஃப்ட் பண்ணிட சொல்லிடுவார் பீடினிம் அப்படின்னு சொல்லிட்டு அலற அகெயின். ஏய் என்னடா அலற, இங்கே பாரு அப்படிலாம் ஆகாது, நீ எப்போவும் என் கூட தான் இருப்ப என்ன அப்படின்னு யூனா ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான் ஜேயோப்பு. யூனாவும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் வர ஜேயோப் துடைக்கிறான். அடைச்சி அப்படியே என்னவோ பெரிய இது மாதிரி போல்டாக இருக்க மாதிரி எங்கள் மேலே எந்த உரிமையும் இல்லாத மாதிரி பேசிட்டு வந்த, நான் பீடினிம்கிட்ட பேசுகிறேன் அப்படி இப்படின்னு, இப்போ எப்படி அலற வெக்கமால அப்படின்னு ஜேயோப் கேட்க, கண்டிப்பாக எல்லோரும் பர்சனல் மேனேஜர் வச்சுப்பாங்க, நீ நீ என்ன மேனேஜரா ஆக்கிக்கோடா ப்ளீஸ், நான் அப்போ உங்கள் கூடவே இருப்பேன்ல, இத்தனை வருஷம் கூடவே இருந்துட்டு இப்போது பிரித்து வச்சா சத்தியமாக எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு யூனா சொல்கிறா. சேச்சே பைத்தியெல்லாம் பிடிக்காது எனக்கு. ஏன்? ஏன்னா நீ ஆல்ரெடி பைத்தியம் தானே. ஏய் உண்ணா அப்படின்ட்டு அடிக்கிறா யூனா. டோன்ட் வெரி, நீ தான் எங்கள் மேனேஜர், டிஸ்பேண்ட் ஆகிற வர ஓகேயா? நிஜமா? நிஜமா. இப்போ வா அழாத, அசிங்கமாக இருக்க, போயிட்டு அவங்கள்ட்ட கேட்போம் என்ன பிரச்சனைன்னு என்ன அப்படின்னு யூனாவை ஜேயோப் கூட்டிகிட்டு போக, இல்லை எனக்கு அவனும் கூட பேச விருப்பம் இல்லை, சுகா ப்ரோ ஜின் ப்ரோ கூட எதுவுமே பேசலை சன்னுன்னு சொன்னப்போ, அப்போ கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் இந்த தாட் இருக்குது போல். ஆமாம், இப்போ நீங்கள் முன்ன மாதிரி இல்லைல்ல, உங்களுக்குன்னு தனித்தனியாக ஆட் ப்ராஜெக்ட் அது இதுன்னு வருது, ஸோ மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஃபினான்ஸ் அப்புறம் உங்களை நல்லா பார்த்துக்கலையா? ஏய் என்னடா நீயே பாரு, உனக்கே தெரியும்ல முன்ன இருந்த மாதிரி இல்லைல்ல நம்ம லைஃப், எத்தனை மேனேஜர்ஸ் வந்தாலும் நீ தான் எங்கள் சீனியர் மேனேஜர், அவங்களாம் உனக்கு அசிஸ்டன்ஸ் தான், புரிஞ்சுதா அப்படின்னு யூனா தலையை பேட் பண்ணி அவளை கன்சோல் பண்ண. அப்போ தான் ஹே காய்ஸ் அப்படின்னு சவுண்டு, யாருன்னு பார்க்குறாங்க, பார்த்தா ஜேயோப்பு. ஹே ஹாய் யூமி அப்படின்ட்டு பல்ல காட்டிட்டு நிற்கிறான். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய்னு யூனாவும் சொல்கிறா. அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே போ பண்ணிட்டு ஒசாக் சாரி ஜேயோப் அப்படிங்கிற யூமி. ஜேயோப் ஸ்மைல் பண்ணுறான். நீ ஒசாக்னே கூப்பிடு பரவாயில்ல அப்படின்னு. ஓ யார் சொன்னா ஜேயோப்னு? யார் சொல்லணும், நேற்று தான் கேட்டேனே, பாவம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் சவுண்ட் தாங்கலைன்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டாங்க, பிடிஎஸ் கான்சர்ட் முடிஞ்சது எங்களை கூப்பிடுங்க வரோன்னு சொல்லிட்டு அப்படின்னு யூமி சொல்கிறா. ஜேயோப் சிரிக்கிறான். அவ்வளோ சத்தமாவா கேட்டுச்சு? அதுலேயும் ஒரு நேம் ஓவர் சத்தமாக கேட்டுச்சு. ஓ அப்படியா, யார் நேம்? ஜங்குக்கா? ஐ திங்க் ஜிமின்னு நினைக்கிறேன். இல்லை ஜேயோப். ஜேயோப்னு அவ்வளோ சவுண்டு. இதில் வேற அந்த ஜேயோப்பு எனக்கு போடுற சத்தம் பத்தலை, ஐ வாண்ட் சம் மோர்னு வேற கேட்குறாரு. பரவாயில்ல நல்லா தான் பேசுகிற அப்படின்னு ஜேயோப் சொல்லிட்டு, இப்போது எப்படி இருக்கீங்க, ஒழுங்காக சாப்பிட்றீங்களா? ஹலோ மேனேஜர், இப்போது கரெக்டாக பார்த்துக்கிறீங்களா ஒழுங்கா அப்படின்னு யூனாவை கேட்க, இப்போ அவர் ஓகே. யூமி சாரி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், என் ஃப்ரெண்டு என்னை நல்லா தான் பார்த்துக்குறான், ஏன் தப்பு, நான் தான் ஒர்க்னு சாப்பிடாம விட்டுட்டேன். இவன் நான் பார்க்குறா அப்படியே ஸ்மைலோட ஜேயோப்பை. ஃப்ரெண்டா? ஆமாம், நான் இவங்க மேனேஜர் தானே, மேனேஜர் கம் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ ஓகே. ஜேயோப்பும் யூனாவும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்க. யூனா வந்து கேட்குறா, ஆமாம் என்ன மறுபடியும் மாற்றிட்டு வந்துட்டிங்களா டியூட்டியை அப்படின்னு. ஆமாம் இன்றைக்கி அகெயின் ஸ்டேடியமில் போட்டுட்டாங்க. ஓ ஓகே அப்படின்ட்டு யூனா சொல்ல, அதான் வந்தேன், அவ்வளோதானா அப்படிங்கிற யூனா. இல்லை நேற்று எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்தேன், ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, அப்படி என்ன இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு அதான் பார்க்க வந்தேன். தெரியும் எப்படி? அதான் ஐம் கம்மிங் ஃபார் யூன்னு. வாட்? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இதை நீங்கள் இவங்க கூட ஷேர் பண்ணிங்களா அப்படின்னு ஜேயோப்பை பார்த்து கேட்க,
ஐயோ இல்லை இல்லை, ஆக்சுவலி நேற்று அவன் மொபைல் நான் வச்சுருந்தேன், அப்போது நான் பார்த்தேன், சாரி. ஓ, இட்ஸ் ஓகே, ரியலி ஐ கேம் ஃபார் யூ அசோக். யூமி சொல்ல அப்படியே ஜெயோ இப்போ பார்க்கணுமே, கண்ணம்லாம் வந்து செவந்து போய் தம்பிக்கு மேக்கப்பே போட தேவையில்ல போல் அப்படியே வந்து ப்ளஷ் பண்ணிவிட்டு நிற்கிறாரு. ஜெயோப்பும் யூமிட்ட சரி நீ பேக் ஸ்டேஜ்லேருந்து பாரு எங்கள் பர்ஃபார்மன்ஸை, கண்டிப்பாக சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு யூமி கிளம்ப, டேய் போறாடா. ஹலோ யூமி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண வைக்கணும்னு கேட்டீங்களே அப்படின்னு. ஏய் யூனோ சும்மா இருடி, இதுவும் உங்ககிட்ட உனக்கு எப்படி தெரியும் நம்ம கேட்க போகிறா அப்படின்னு. ஆமால ஆமால, ஐயோ சாரிடா தெரியாமல் கொல்ல போகிறேன் பாரு. யூமி திரும்பிட்டு நான் நேற்று விளையாட்டுக்கு கேட்ட விஷயம் சீரியஸாக எடுத்துகிட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கீங்க, தேங்க்ஸ் அப்படின்னு ஜெயோட்ட சொல்ல ரெண்டு பேரும் எப்படியோ கேட்கல அப்படின்ட்டு ரெண்டும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு ஆமாம்மா ஆமாம்மா நான் உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணேன், ஃப்ரீ டைம் கேட்டேன் யூனா கிட்ட, அப்போ தான் அவளுக்கு தெரியும் அவனும் பக்கத்துலேருந்து என் கூட சேர்ந்து மெசேஜெல்லாம் படிக்கலப்பா அப்படின்னு ஜெயோப் சொல்ல, யூனா ஜெயோப் கையை இறுக்கி பிடிக்க, அவள் கண்டுபிடிக்கவே தேவையில்லை நீயே உளறிக்கட்ட என்ன அப்படிங்கிறா யூனா. அப்படியே வந்து ரெண்டு பேரும் இங்கே அப்படி இதுவாக அப்படின்னா யூமி காதில் வந்து விழுகாமல் பேசிக்கிட்டு இருக்க. யூமி பார்த்துட்டு இட்ஸ் ஓகே, உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ சொல்லுங்கள் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. பாய் பாய் அப்படின்னு ஜெய்யப்பும் சொல்லிட்டு, ஏன் யூனா என்னை விட நீ ரொம்ப ஆர்வமாக இருக்க, புரியலை. ஆமாம் மறந்துட்டியா, நான் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்னப்போ நீ என்ன சொன்ன, என் ஆள் யூமி வருவான்னு சொன்னேன் அப்படின்னு ஜெய்யப் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். ஓ அப்படியா சொன்னேன், தெரிலையே. யூனா நல்லா யோசி, ஜின் மிர்த்து லவ்வையும் நீ தான் சேர்த்து வச்ச, நான் என்னடா பண்ணேன். ஆமாம் பேங்க் பிடி திட்டுவாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க சேர நீ தானே ரீசனாக இருந்த. மிர்த்துவை வீட்டில் தங்க வச்சு சும்மா இருந்தவனை லவ் பண்ண வச்சுட்டல. வாட், யார் அவர் சும்மா இருந்தாரா, உன்னை கொன்றுவாடா அப்படின்னு இவனை ஜெயோப்பை அடிக்க, ஏய் அடிக்காதடி அப்படின்ட்டு ஓடுறாரு. அப்படியே ஓடி கொன்ற உன்னை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு இவனை சிரிச்சுட்டே அவள் ஒர்க் பார்க்க போக ரயான் வரான். ஹே பேப் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ண, பேபா கொடுமை, ஹலோ என்ன வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருக்கோம், ஸோ வாட் சிரிச்சுட்டு அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க ரயான் செக்ரட்டரி வரா. ஹே ரயான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, என்னாச்சு, எவ்ரி திங் ஓகே, ஒன்றும் ஆகலை, எவ்ரி திங் ஓகே, உங்கள் மாம் கால் பண்ண சொன்னாங்க. ஓ ஓகே நான் பண்ணுறேன், ஐ ஹாவ் டு கோ, ஒர்க் இருக்குது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரயான் போக இவனை அந்த செக்ரட்டரியை பார்த்து பார்த்தில அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி அவளை லைட்டாக வெறுப்பேற்ற, அவளுக்கு புகையுது ரொம்ப பண்ணாத, உன்னை கண்டிப்பாக ரயான் கூட சேர பண்ண மாட்டேன். ரயான் மேபி கொஞ்ச நாள் உன்கிட்ட பழகலாம், ஆனால் அது லாங் லாஸ்ட்டாக மாறாது, நீ வேணா பாரு அப்படிங்கிற அவ சிப்ப அப்படின்ட்டு போயிடுறா. யூனா இவ ஒரு ஆளுன்னு நின்று பேசி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போடி உனக்கு இருக்குது அப்படின்னு மைண்டில் நினைக்கிற அந்த செக்ரட்டரி. யூனா இந்த பக்கம் அவள் ஒர்க் கண்டினியூ பண்ண ஈவினிங் டைம் ஆகுது. அன்றைக்கி டேயோட கான்செர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பசங்க யாரும் யூனா கிட்ட இப்போ வர பேசலை ஜெயோப்பை தவிர. மிர்த்து யூனாவும் நின்றுட்டுருக்காங்க பேக் ஸ்டேஜில், டிவி முன்னாடி ஸ்டேஜில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறத தெரியுமா அதை வந்து பார்த்துட்ருக்காங்க. அதே போல் யூமி அவள் ரூமில் இருக்க டிவி முன்னாடி ஜெயோப்பை பார்த்துட்டு அன்னைக்கு கான்சர்ட் வந்து நல்லபடியாக முடிய மெம்பர்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க வீட்டுக்கு. ஜங்குக் ரொம்ப டயர்டாக இருக்கான். அவன் பேக் எடுத்துகிட்டு போக யூனா வாங்குறா. ஜங்குக் பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஓய் என்ன கோவம் உனக்கு, ஏன் இப்படி பேசுகிற, கொடு அப்படின்னு சொல்லி யூனா சொல்கிறேன்ல உங்களுக்கு ஒன்றும் நாங்கள் கஷ்டம் கொடுக்க விரும்பல, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறான். டேயும் பின்னாடி வர வேணும்னே யூனாவை லைட்டாக இடிச்சிட்டு ஜங்குக் தோல் மேலே கை போட்டுட்டு போகிறான். யூனா டேயுங்க இடித்ததும் அவாய்ட் பண்ணுறாங்களாமா அப்படின்னு சொல்ல, டேயுங்க அது யார் ஃபஸ்ட்டு பண்ணால் ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதெல்லாம் பார்த்துட்டு நடந்துட்டு நம்ஜுன் ஜின் பின்னாடி வராங்க. யூனா சிரிச்சுட்டு மித்துவை எங்கேன்னு தேட திரும்பினா நம்ஜுன் ஜின் யூனாவை முறைச்சி பார்த்துட்டு வராங்க. யூனா நிற்க அவனுங்க எதுவும் பேசாமல் க்ராஸ் பண்ணி போயிடுறாங்க. ரொம்ப தான் ஓவராக போகிறாள அப்படின்னு நம்ஜுன் சொல்ல, ஆமாம் அவளுக்கு நாம் அவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டோம் போல், அவன் நிம்மதியாக வீட்லேயே உட்காந்துருக்கட்டும்,
நம்ம கூட வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு பேசிட்டு போகிறாங்க ரெண்டு பேரும். ஜேயோப் வந்துட்டு ஏ யூனா அப்படின்னு சொல்லிட்டு வர, ஏ ஜேயோப் அப்படின்னா கார் ரெடியா? ரெடி. எப்போ? மித்து எங்க வரா ஜிமின் கூட. ஓகே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நடந்து போக அந்த நேரம் யூமி ஒசாக் அப்படின்னு சொல்லிட்டு கத்த யூனாவும் ஜேயோப்பும் திரும்புகிறாங்க. யூமி வந்து ஓடி வந்துட்டு அப்படியே ஜேயோப் முன்னாடி நின்றுட்டு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் கான்சர்ட் பார்க்குறது, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படிங்கிறா. தேங்க்யூன்னு ஜேயோப்பு யூமியை ஹக் பண்ண போக இன்னும் ஃபேன்ஸ் அங்கே இங்கேன்னு ஸ்டேடியமில் இருக்காங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு. அடே கண்ட்ரோல், காரியத்தை கெடுத்துறாதரா அப்படின்ட்டு யூனா அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இருக்க, புரியுது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோப்பும் பின்னாடி வந்துடுறான். யூமி நாளைக்கு ஃபைனல் டே கான்சர்ட், தென் நாங்கள் அனதர் கண்ட்ரி போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல யூமி ஃபேஸ் வாடி போகுது. வாட், அனதர் கண்ட்ரியா? எந்த கண்ட்ரி அப்படின்னு. ஏன் வரப்போறியா அப்படின்னு ஜேயோப் கேட்க, வருவனே, ஏன் வரக்கூடாதா அப்படின்னு யூமி கேட்குறா. யோர் விஷ், ஓகே பாய், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூமி அப்படியே நிற்க ஜேயோப்பை பார்க்க ஜேயோப் போகிறான் நடந்து. யூமியை திரும்பி பார்க்கல. யூனா இன்னும் அங்கே நிற்க யூமியை பார்க்குறா. அவள் ஜேயோப்பை ஒரு வெக்கம் கலந்து ஸ்மைலோடு பார்க்க யூமி அப்படின்ட்டு கூப்பிட்றா யூனா. எஸ், என்னாச்சு? உன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கணும்னு சொன்னல, எப்போ கூட்டிகிட்டு வர அப்படின்ட்டு கேட்க, அது இட்ஸ் ஓகே, அவர் என்கிட்ட எதுவுமே கேட்கலையே. செலிப்ரிட்டிஸ் அப்படி தான் இருப்பாங்க, கண்டுக்கக்கூடாது, நமக்கு ஏதாச்சும் வேணும்னா நாம் தான் கேட்கணும். ஓ, இந்தா நீ கேட்ட டிக்கெட்ஸ் ஜேயோப் தர சொன்னா அப்படின்னு சொல்லி டிக்கெட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக கொடுத்துட்டு நாளைக்கு முடிஞ்சதும் பேக் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வா உன் ஃப்ரெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு யூமிகிட்ட ஹக் பண்ணிவிட்டு கிளம்புறா. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பார்த்து போன யூமி சொல்லிட்டு இருக்க மித்து வரா ஜிமினோட. ஜிமின் யூனாவை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போயிடுறான். யூனா ஜிமினை பார்க்குறா. மித்து சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போக யூனா போகலாமா, உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்துவை கூட்டிகிட்டு போகிறா. எல்லாம் ஹோட்டல் போக யூனா பால்கனியில் நின்றுட்டுருக்கா. மித்து ஓய் யூனா அப்படின்னு கூப்பிட்ட, வா தூங்கலாம். இல்லை நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வரல. ஏன், எப்போடா இவங்களை விட்டு போகலான்னு இருக்கியோ? யூனா பார்த்துட்டு ஒன்றும் பேசலை. ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல, எதுக்கு நீ மார்னிங் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி மித்து யூனாட்ட கேட்க, உண்மையாகவே உனக்கு இஷ்டம் இல்லையா இவங்க கூட இருக்க? ஆமாம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறா யூனா. ஓகே ஃபைன், தென் யோர் விஷ் அப்படின்னு சொல்லிட்டு மித்து போக யூனா பார்க்குறா. எதுவும் பேசாமல் கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வர கண்ணை துடைக்கிறா. யூனா மைண்டில் காலம் போக போக எல்லாமே மாறிடும்ல, நம்ம எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அப்படி இருக்காது. ஃபைன், உண்மையாகவே இப்போ பிடிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டாங்க முன்னேறி, அவங்களுக்குன்னு கண்டிப்பாக ஒரு பர்சனல் மேனேஜர் இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு யோசிக்கிறா. இதை பற்றி பிடி நிமிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் நெக்ஸ்ட் டே கான்சர்ட். மித்து யூனா அவங்க ரூமில் வந்துட்டு டிவியில் பார்த்துட்ருக்காங்க. பிடிஎஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போது ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்க யாருன்னு பார்த்தா யூமி. ஏய் ஹாய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிட யூமி வரா. இன்றைக்கி லாஸ்ட் டே இல்லை அப்படின்னு யூமி கேட்க, ஆமாம், இல்லை நெக்ஸ்ட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நெக்ஸ்ட்டு எந்தெந்த கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னு சொல்லி யூமி கேட்குறா. நம்ம யூனாவும் இந்தந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு டூர் போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஓ ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு யூமி உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா அப்படின்னா, கான்சர்ட் பார்த்துட்ருக்காங்க ஆடியன்ஸில். ஓகே நான் கூப்பிடுறேன், ஜேயோப் வந்ததும், அவன் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதும் கூப்பிடுறேன் ஓகே அப்படின்றா யூனா. தேங்க்யூ அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னு யூனாவும் சொல்லிட்டு, என்ன டல்லாக இருக்க அப்படின்னு மித்து கேட்க, தெரியல, மேபி நீங்கள்லாம் போகிறீங்கல்ல இன்றைக்கி, அதான். நாங்கள்லாம் போகிறதாலையா இல்லை அப்படின்னு யூனா இழுக்க, புரியல. ஒன்றும் இல்லை, லீவ் இட். 3 பேரும் அப்படியே சிரிச்சுட்டு அவங்க பிடிஎஸ் மெம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க டிவியில். கான்சர்ட் முடிச்சுட்டு ஃபேன்ஸ்கிட்ட பேசிவிட்டு பசங்க ஹாப்பியாக ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. எல்லாம் ஸ்டாஃப்ஸ்லாம் ஜாலியாக அவங்கள என்த்துவாக வெல்கம் பண்ணுறாங்க. ஜேயோப் உள்ளே வரான், யூமியை பார்க்குறான். ஹே நீ எப்போ வந்த, எப்படி இருந்துச்சு கான்சர்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, ஸோ குட், பட் ஆடியன்ஸ்லேருந்து ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யூமி சொல்கிறா. ஷுவர்னு சொல்லிட்டு போயிடுறான் யூனாட்ட.
யூமி பார்க்குறா. ஏதோ அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆக அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறா அவங்க மெடிக் ரூமுக்கு. ஜேயோப் யூனாட்ட பேசிட்டு பேக் ஸ்டேஜுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லுவோமா, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு ஜேயோப் சொல்ல ஓகேங்கிறா யூனா. ஜேயோப் திரும்பி யூமிட்ட அதை சொல்லலான்னு போக திரும்புகிறான். அங்கே யூமி இல்லை. ஏய் யூமி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வெளியே போகிறான். யூனாவும் பின்னாடியே போக எங்கே போயிருப்பா, மேபி அவங்க ரூமுக்கு அப்படின்னு யூனா சொல்ல 2 பேரும் போகிறாங்க மெடிக் ரூமுக்கு. ஜேயோப் அந்த டோர் நாக் பண்ணிவிட்டு உள்ளே போக யூமி தலையில் கை வச்சுட்டு அப்படியே ஷோஃபாவில் உட்காந்துருக்கா. யூனாவும் ஜேயோப்பும் பார்க்குறாங்க. ஜேயோப் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க யூனா தெரியல போயிட்டு கேளு அப்படின்னு சொல்ல ஜேயோப்பும் யூமி ஃப்ரெண்டில் போயிட்டு உட்காரான். யூமி கையை தொட அவள் பயந்துடுறா. ஹே அப்படின்னு சொல்லிட்டு சாரி இல்லை பரவாயில்ல என்னாச்சு ஆர் யூ ஓகே? எஸ் ஆம் ஓகே. இல்லை ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது, உண்மையா நீ ஓகே தானே? ஆமாம் நான் ஓகே தான். நாங்கள் இன்னைக்கு கிளம்புறோம். யூனா சொன்னாங்க ஹாவ் ஏ சேஃப் ஜேர்னி. ஓகே. யூமியும் ஜேயோப்பும் எதுவும் பேசலை, அமைதியாக இருக்காங்க. சடனாக யூமி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் வர யூமி எடுத்துகிட்டு அது அவங்க அப்படின்ட்டு இழுக்கிறா. ஜேயோப் கேட்டுட்டு உன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் தயங்குற யூனா அப்படின்னு சொல்லி யூமி ஃபோனை வாங்கி பேசுங்கிற மாதிரி சொல்ல யூனாவும் புரிஞ்சுட்டு நான் உங்களை கூட்டிகிட்டு வரவா, நீ ஓகே இல்லை அப்படின்னு கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறா, அவங்கள கூட்டிகிட்டு வா அப்படின்னு ஜேயோப் சொல்ல கேர்ஃபுல் அப்படிங்கிறாரு. யூனா யூமிட்ட ஃபோன் வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு போகிறா, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு. யூமி ஜேயோப் இந்த பக்கம் ஓய் என்ன டல்லாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க தெரியல ஏதோ நீங்கள் போகிறது எனக்கு இட்ஸ் ஓகே. உங்ககிட்ட நம்பர் இருக்குல்ல, ப்ராப்ளம்னா கால் பண்ண. ப்ராப்ளம் இல்லைன்னா கால் பண்ணக்கூடாதா அப்படின்ட்டு கேட்குறா. அப்படி இல்லை, இன்னும் ஒரு நாள் இங்கே இருக்க முடியாதா? எதுக்கு? ஜப்பான் சுற்றி பார்க்க. அதுக்கு வெக்கேஷன் டைமில் பார்த்துக்கிறேன். ஒசாக் ஐம் சாரி, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ப்ளீஸ் நானும் உங்கள் கூட வரட்டுமா? வாட்? ஏன்? அது எனக்கு உங்களை. ஜேயோப் அப்படியே யூமி லிப்ஸ் மேலே கை வைக்கிறான். டோன்ட் வரி, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கடைசி வரைக்கும் இருப்போம். என்ன, நான் எப்போ ஜப்பான் வந்தாலும் உன்னை மீட் பண்ணுறேன், ஓகேயா? அப்பா அம்மாவை பார்த்துக்கோ என்ன அப்படின்னு யூமி தலையில் பேட் பண்ணிவிட்டு எந்திரிக்கிறான். அந்த நேரம் கரெக்டாக யூமி ஃப்ரெண்ட்ஸோட உள்ளே வர எல்லாம் ஜேயோ பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஓ மை காட் அப்படின்ட்டு வாய் மேலே கை வச்சுட்டு ஜேயோப் சிரிச்சிட்ருக்கான். எல்லாருக்கும் ஹாய் சொல்ல நீங்கள் யூமி ஃப்ரெண்ட்ஸானு கேட்க ஆமாம் நாங்கள் எல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றான். யூமி அவங்க ரியாக்ஷன் பார்த்து சிரிச்சிட்ருக்கா. சடனாக ஒரு பொண்ணு ஜேயோப்பை பார்த்து ஐ லவ் யூ, நான் உன் பெரிய ஃபேன், நீங்கள் தான் என் பயாஸ் அப்படின்னு சொல்ல யூமி பார்க்குறா. யூமி ஜேயோப்பை பார்க்க ஜேயோப் அவங்க கொடுத்த ஆல்பமில் அப்படியே சைன் போட்டுட்ருக்கான் சிரிச்சுட்டே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். யூமி உனக்கு இவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் உனக்கு போயிட்டு இவங்க கூட பழகிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு பாரு, எல்லாம் விதி அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல ஜேயோப்பும் யூமியை பார்க்குறாரு. லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு எல்லாருக்கூடையும் ஃபோட்டோ எடுக்க அவங்க ஜங்குக் ஜிமின்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க யூனா இல்லை அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்காங்க, மேபி நேரம் கிளம்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஓ இட்ஸ் ஓகே, உடனே அவங்களையும் பார்த்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் சொல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்ல எஸ் ஓகே ஜேயோப் லக் இருந்தால் இன்னொரு வாட்டி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுதுங்க அந்த பொண்ணுங்க. ஷான் ஜேயோப்பும் சிரிச்சுட்டு அவங்கள்ட்ட போவ் பண்ண அவங்களும் போவ் பண்ணிவிட்டு கிளம்புறாங்க. யூமி ஓகே ஃபைன், கரெக்டாக டைமுக்கு சாப்பிடுங்க, ஃபுட் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கவங்களையும் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பாய் சொன்னேன்னு சொல்லிடுங்க, எல்லாரையும் பார்த்துக்கோங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போது ஜேயோ கீப் இன் டச் அப்படின்னு சொல்கிறான். இட்ஸ் ஓகே பாய் அப்படின்ட்டு கிளம்புறா போவ் பண்ணிவிட்டு. யூனா ஹக் பண்ணுறா தேங்க்யூ அப்படின்னு சொல்ல யூனா என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நீ எப்போ கொரியா வந்தாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. பார்க்குறேன், ஓகே ஃபைன், உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ஜேயோப்பை பார்க்குறா. ஜேயோப் அப்படியே தலையை அப்படியே கீழே குனிஞ்சிட்டு யூமி போகிறத பார்க்க முடியாமல் லைட்டாக அப்படியே வருத்தப்பட்டுட்ருக்கான். ஒசோக்
ம் ஐம் சாரி. எனக்கு எதையும் மைண்டில் வச்சு பழக்கம் இல்லை. எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவேன். ஏன்னு தெரில, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் நானும் உங்கள் ஃபேன்ஸில் இல்லை ஆர்மி கூட இல்லை, நான் உங்கள் பயாஸ்னு நினைக்கிறேன். பயாஸில் ஒருத்தி ஐட்டம் போல். இந்த 2 நாள் நைட் நான் தூங்கவே இல்லை. உங்களை பற்றி வீடியோஸ், உங்கள் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கீப் கோயிங் ஆன், கீப் ராக்கிங் சராங்கே அப்படின்னு சொல்லி ஃபிங்கர் ஹார்ட் காட்டுறா ஜேயோப்பை பார்த்து. ஜேயோ பார்க்குறான் அப்படியே ஷாக்காக. லைட்டாக அவனுக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்க யூமி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறா. ஜேயோப்ட யூனா, டேய் இது டைரக்ட் ப்ரப்போசலா இன்டைரக்ட் ப்ரப்போசலா தெரிலையே. இல்லை, அவட்ட சொல்லிட்டேன் நம்ம நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு. அட பாவி, ஏண்டா? என்னவோ அன்னைக்கு வேணாண்ணா, எதுக்கு வம்பு? என்னால் நம்ம டீமுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. என்ன ஆகும்? டேய், உனக்கு பிடிக்கலனா பரவாயில்ல, உனக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி பீடின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. இப்போ அகைன் நானும் லவ் பண்ணேன்னு வை, அவர்கிட்ட போயிட்டு நின்னா கண்டிப்பாக உன்னை நம்பிச்சு நான் திட்டுவார். அதுவும் இல்லாமல் மற்ற ஐடல்ஸ் கம்பெனி மாதிரி நம்ம இதில் நம்மளை கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. அதுக்காக நமக்கு ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது நல்லது இல்லைல்ல. அதுக்கு இல்லைடா, நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, வா. இங்கே நடந்தது பசங்களுக்கோ மிருத்துக்கோ தெரிய வேணாம், ஓகேயா? வந்தோம், வெற்றிகரமாக கான்சர்ட்டை முடிச்சிட்டோம், அப்படியே போவோம். இந்த காதல் கத்திரிக்காலாம் வேணாம். இல்லை அது வாயுனா அப்படின்னு சொல்லிட்டு யூனா தோல் மேலே கை போட்டுட்டு ஜேயோ கூட்டிகிட்டு போகிறான். ஓகே செல்லக்குட்டீஸ், இங்கே இந்த பார்ட்டை அப்படியே முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டை வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஜின்னோடைய அந்த பார்ட்டுக்கு அப்புறம் அப்படியே ஜேயோப்போட பார்ட் வந்துச்சு. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து டபுள் ஹீரோ பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த யார் அந்த இதுன்னு சொல்லி இன்றைக்கி லாஸ்ட் சான்ஸ் கரெக்டாக கண்டுபிடிங்க. ஹியூங்கில் ஒருத்தர், மேக்னேயில் ஒருத்தர், ஓகேயா? ஸோ நாளையிலேருந்து அவங்க கதை ஸ்டார்ட்.